காவல்துறை கட்டமைப்பு இந்தியாவிலே வலிமையான கட்டமைப்பு. இப்பொழுது நியூ டெக்னாலஜிஸ், விஞ்ஞான வளர்ச்சியில் நவீனமயமாக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் மூன்றாவது கண் என்று சொல்லுகின்ற சிசிடிவி, தொழிற்சாலைகளை சிஎஸ்ஆர் ஃபண்ட் என்று ஒன்று இருக்கிறது, கார்பஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, 2% அவர்கள் அதற்கு செலவு செய்ய வேண்டும். அந்த சிஎஸ்ஆர் நிதியை முழுமையாக எங்கெல்லாம் மக்கள் நடமாட்டம் இருக்கிறதோ அந்த இடத்தில் உடனடியாக சிசிடிவியை நிறுவ வேண்டும். அதற்குள்ள சர்வர், அதுதான் ரொம்ப முக்கியம். சிசிடிவி போட்டால் போதாது, அந்த தகவலை திரட்டும் சேமிக்கும் சர்வரை பாதுகாப்பான இடத்தில் வைத்து தரவுகளை குற்றம் நடந்தவுடன் எடுக்க வேண்டும். இரண்டாவது, ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த நவீன விஞ்ஞானம் வளர்ந்து வந்திருக்கின்ற அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா இராணுவத்திற்கே உணவுலாம் போக முடியாத இடத்துல ட்ரோனில் எடுத்துகிட்டு போகிறாங்க. விவசாயத்துக்கு மருந்து தெளிப்பானெல்லாம் ட்ரோனில் செய்கிறாங்க. இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. முன்னாடியெல்லாம் மூட்டை முடிச்சுகள்லாம் கழுதையில் எடுத்துகிட்டு போய் மலை மேலே வச்சுட்டு வருவாங்க. இப்போ ட்ரோன்லேயே அதையும் எளிதாக கொண்டு போய் சேர்க்க முடியுது. அந்த அடிப்படையில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளை ட்ரோன் மூலமாகவும் கண்காணிக்க வேண்டும் என்ற ஆலோசனையை தமிழ்நாடு அரசுக்கு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். மகாத்மா காந்தி சொன்னது போல, ஒரு பெண் நகை அணிந்து கொண்டு இரவு 12 மணிக்கு நடந்து வீடு திரும்புகிறாள் என்றால் அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு பாதுகாப்பான தமிழ்நாடு, அமைதியான தமிழ்நாடு. எவ்வளவு சதிகள் நடந்தாலும், சீர்குலைக்கின்ற முயற்சிகள் நடந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து காவல்துறை தன்னுடைய பணியை செம்மன செய்து வருகின்றன. இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள், பெண்களுக்கு எதிரான வன்புணர்வுகள் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் காவல்துறையுடைய கட்டமைப்பை வலிமையாக இருப்பதை நவீனப்படுத்த வேண்டும். த நியூ டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்று 4ஆம் தேதி எஸ்ஐஆர் என்ற ஒரு மிரட்டல் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கியிருக்கிறது. எஸ்ஐஆர் என்றால் என்ன? இது 2003 எஸ்ஐஆர் உடைய படிவம். எஸ்ஐஆர் எப்படி பண்ணணும், எஸ்ஐஆர்னா என்ன? 2003 தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. இந்த தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் வெளியிட்ட உடனே இப்போ எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டில் போனீங்கன்னா இதை எடுத்திருக்காங்க. இதை ஏன் எடுத்தாங்க? டிரான்ஸ்பரன்சி இருக்கு, பிரதமர் சொல்ற மாதிரி டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா இதை எதற்காக எடுக்க வேண்டும்? நீங்க கூட இப்போ வெப்சைட்ல போய் பாருங்க, எலெக்ஷன் கமிஷன்ல 2003 எஸ்ஐஆர் எங்கன்னு பார்த்தா இருக்காது. இதில் 1000 மர்மங்கள் இருக்கின்றன, ரகசியங்களும் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த எஸ்ஐஆரை மாற்றி பாஜகவிற்கு சாதகமாகவும் தேர்தல் ஆணையம் இதை செய்திருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் காப்பி நாங்கள் எல்லாருக்கும் ஒன்று கொடுக்குறோம், இதை படித்து பாருங்க. 2003 எஸ்ஐஆரில் என்ன இருக்கு, இப்போ புதுசாக இவங்க செய்ய போகிற எஸ்ஐஆர், இதைத்தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மன்றத்தில், நாடாளுமன்றத்தில், பத்திரிகையாளர் மன்றத்தில் தெளிவாக எடுத்து சொன்னார். இது எப்படிலாம் தவறு பண்ணுறாங்க,